நம்ம நிறைய பேர்த்து கூட பழகுறோம், நிறைய பேர்த்தோட நம்மளுக்கு நட்பு இருக்குது, நிறைய பேர் நம்மளுக்கு தெரியும். we are proud, sometimes we are proud to say I know this person, I know that person. இவர்களை தெரியும், அவர்களை தெரியும்னு சொல்லி. ஆனா எல்லாமே நம்ம கிட்ட உண்மையா இருக்கிறார்களா? we are betrayed, we are backstabbed. நம்மளுக்கு துரோகம் நடக்குது, முதல்ல குத்தப்புறம் எல்லாமே நடக்குது. நமக்கு சில பேர் ரொம்ப ஜெனுவினா இருக்கிறாங்க, பட் no, that is not the truth. சிலர் உங்க கூட ஏன் இருக்கிறாங்க? உங்களோட பதவி, உங்களோட பொசிஷன், உங்களோட ஸ்டேட்டஸ்க்காக கூட இருக்கிறாங்க. நீங்க உங்க வேலை இடத்துல ஒரு முக்கியமான ஆளா இருப்பீங்க, சொசைட்டில முக்கியமான ஆளா இருப்பீங்க. அந்த மாதிரி உங்களோட பேரு, உங்க புகழ்ச்சிக்கு, உங்களோட ஸ்டேட்டஸுக்கு ஏற்றபடி சில ஆட்கள் கூடவே இருப்பார்கள். நீங்க அபிஷேகம் பெற்றிருந்தா சாத்தா இன்னும் இந்த மாதிரி ஆட்களை அனுப்புவான். ஏன் தெரியுமா? உங்க டெஸ்டினியை பிரேக் பண்றதுக்காக. உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு பயணத்தை வைத்திருப்பார், ஒரு லக்கையை வைத்திருப்பார். அந்த லக்கையை உடைக்கிறதுக்குன்னு சில ஆட்கள் கூட வருவாங்க. கூடவே வந்து அதை அப்படியே உடைச்சு விட்டுருவாங்க. யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். இவங்க வந்து உங்ககிட்ட வந்து கத்துக்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அப்படியா, இப்படியா, இப்படிதான் செய்யணுமா, அப்படித்தான் செய்யணுமாட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. பேதுரு மாதிரி, இயேசுவே நீங்க இப்படிலாம் பேசக்கூடாது, நீங்க இப்படிலாம் சொன்னா மத்த எடுப்பாங்க, சாட்சி கட்டுறோம் இல்லையா. நீங்க அறியாமலே என்ன பண்ணுவீங்கன்னா அவங்கனால் நடத்தப்படுவீர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கூடவே இருந்து பரிசுத்த ஆவியோட இடத்தை எடுத்துருவாங்க. தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவி தான் உங்களை நடத்தணும், மனுஷன் நடத்தக்கூடாது. அப்ப இதுக்கு பேர் தான் இவங்க டெஸ்டினி பிரேக்கர். உங்களோட லக்கைய, அதாவது நீங்க போய் சேர்ற இடத்தை உடைச்சிருவாங்க. நடுவுல ஜலன் மத்தியாயிரும், போய் சேர முடியாது. நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பகுத்தறிய வேண்டும். அபிஷேகம் இருந்தால் பத்தாது, பகுத்தறிய தெரியணும். You must know to discern these people. Hallelujah.